நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் காமெடியாக கண்டென்ட் போடு, சிரிக்க வையி, நிறைய பேர்த்து சிரிக்க வையி, சிரித்து சிரித்து காமெடியாக போடு, அப்புறம் ஃபேமஸ் ஆவ அப்படிம்பாங்க. எனக்கு அது தாட்டு கிடையாது. காமெடியாக நீ பார்க்கணுன்னு நினைக்கல. நான் வந்து மோட்டிவேஷன் கண்டென்ட் ஆனாலும், மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஆனாலும் அதன் மூலமாக புரிஞ்சு நம்ம ரீச் பண்ணணும். காமெடி கண்டென்ட்டு இல்லை, நான் எனக்கு உரிய விஷயம் மோட்டிவேஷன் கண்டென்ட். இது மிமிக்ரி பண்ணுறேன், புதுசாக தான் பண்ணுறேன். டான்ஸும் புது டான்ஸ் தான் ஆடுறேன், பாட்டும் புது விதமாக தான் பாடுறேன். எதுவுமே ஒன்றும் காப்பி கிடையாது. அது நீங்கள் காமெடி எடுத்தால் காமெடி, நியாயமாக பார்த்தால் நியாயம், அர்த்தமாக பார்த்தால் அர்த்தம், திறமையாக பார்த்தால் திறமை, அனுபவமாக பார்த்தால் அனுபவம், புதிதாக பார்த்தால் புதிது, பழசாக பார்த்தால் பழசு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி. ஏன்னா அது திறமைக்குரிய விஷயந்தான். ஆனால் என்னோட கண்டென்ட்டு இது அல்ல. மோட்டிவேஷன், மார்க்கெட்டிங், ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட கேட்டகரி. இதை ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போவேன், இதையும் கொண்டு வருவேன். எனக்கு வரக்கூடிய திறமையை நான் எடுத்துகிட்டே வருவேன். சரி, குட்டா கண்டென்ட்டு எதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போவேன் என்றால் மோட்டிவேஷன் கண்டென்ட் கிடைத்தால் போவேன். என்னோடய ப்ரொஃபைலுக்கு தான் நான் போக முடியும். அப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து கூற முடியும். சரிங்களா? எப்பொழுதும் என்னை பார்த்து சிரிக்கணும் என்று நினைத்தால் முடியாது. நான் சிரிப்பவன் அல்ல, நான் யோசிப்பவன். மார்க்கெட்டிங் கண்டென்ட், மோட்டிவேஷன் கண்டென்ட், விளையாடுபவன், குதிப்பவன், உடம்பை ஆரோக்கியமாக வைப்பவன்,